ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படைப்பையில் லொக்கேட் ஆகிருக்கிற M&Wow பானிபூரி கடைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த அக்கா கடையை பார்த்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 30 ரூபாய்க்கு 10 பீஸ் பானிபூரி கொடுத்துருந்தாங்கங்க. இவங்க கடையில் டுடே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு தினமும் ஸ்பெஷலாக தான் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் போயிருந்தப்போ எக் பேஜோவும் அதுக்கப்புறம் பானிபூரியில் என்ன ஸ்பெஷல் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மயனஸ் பானிபூரி, அதுக்கப்புறம் தாஹி பானிபூரி, சாக்லேட் பானிபூரின்னு சொல்லி 3 ஸ்பெஷல் போட்டிருந்தாங்க. இவங்க கடையில் 4 வகையான பானியுமே இருக்குது. கார்லிக்கு, மின்ட்டு, அதுக்கப்புறம் டெமரிண்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. நம்ம ஒன்றொன்றையாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, இவங்கக்கிட்ட வந்து பானிபூரியில் வந்து சிக்கனும் வச்சு கொடுப்பாங்களாம். அது என்னைக்கு ஸ்பெஷல் சொல்லி எனக்கு தெரியாது. நான் போனப்போ எக் பேஜோ தான் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, பானிபூரியில் ஃபுல்லாகவே உருளைக்கிழங்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மிக்சரையும் எடுத்து அழகாக நொறுக்கி போட்டாங்க எல்லாத்துலேயுமே. இவங்க கடையில் என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பானியை வந்து அவங்க கொடுத்து நம்மளை வந்து சாப்பிட சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட பிளேட்டை கொடுத்துட்டு நீங்களே எவ்வளோ வேணும்னாலும் பானியை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக படைப்பைக்கு வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நான் இத்தனை நாள் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு திடீர்னு இன்றைக்கி தான் வந்து இந்த கடை வந்து எனக்கு டக்குன்னு மாட்டுச்சு. அதனால் சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்தேன். நான் ஒன்றா ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கார்லிக் தான் ட்ரை பண்ணேன். அதில் வந்து பூண்டு ஸ்மெல் லைட்டாக தான் வந்துச்சு, ரொம்பலாம் வரல. ஆனால் அது காரத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ரெண்டாவது வந்து நான் ஸ்வீட்டு ட்ரை பண்ணேன். ஸ்வீட்டை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இது சூட்டபிள் ஆகும். நமக்கு வந்து காரம், புளிப்பு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். அதனால் வந்து ஸ்வீட்டு வந்து எனக்கு ஓகே. ஆனால் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க சூப்பராகவே சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். மின்ட்டுமே நான் ட்ரை பண்ணேன். மின்ட்டு புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாமே சேர்ந்து இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டமரிண்டும் நான் வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து புளிப்பு மட்டும் இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்ட்டு, கார்லிக்கு, அதுக்கப்புறம் ஸ்வீட், இது 3மே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இதில் எனக்கு 4 பானியுமே பிடிச்சிருந்துச்சி. இதில் ரொம்ப நான் லைக் பண்ணது அந்த 3 பானி தான். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை லைக் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எக் பேஜோ நம்ம ஒன்று வாங்கினோம். எக் பேஜோவில் வந்து அந்த வெங்காயத்தை வறுத்து, பூண்டை வறுத்து, அதுக்கப்புறம் வந்து அது புளி தண்ணி, உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து அந்த கார்லிக் இதெல்லாம் வறுத்த எண்ணெய் அதெல்லாம் போட்டு மேலே ஒரு கொத்தமல்லியை வச்சு அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு நமக்கு கொடுக்கும் போது அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.